நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம் படம் பார்த்த பிறகு அதில் வரும் காட்சிகள், கதாபாத்திரங்கள் ஒரு 3-4 நாளைக்காவது நினைவில் வந்து கொண்டே இருக்கணும். அந்த படத்தில் வரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்க்கையில் நாமும் கடைபிடிக்கணும் என்ற எண்ணம் உருவாகணும். அந்த மாதிரி சமீபத்தில் நான் பார்த்த திரு மாணிக்கம் என்கிற படம் ஒரு அற்புதமான படைப்பு. உண்மை சம்பவத்தை வைத்து திரைக்கதை வசனத்தை எழுதி சிறப்பாக இயக்கியிருக்கும் நந்தா பெரியசாமி அவர்கள் தான் ஒரு அற்புதமான இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார். திரையுலகில் அவருக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. இந்த திரைப்படம் இவ்வளவு சிறப்பாக உருவாக பணியாற்றியிருக்கும் மைனா சுகுமார், விஷால் சந்திரசேகர், குணா ரகு அவர்களுக்கும் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கும் எனது அருமை நண்பர் சமுத்திரகனி, மதிப்பிற்குரிய பாரதி ராஜா மற்றும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், இந்த படத்தை தயாரித்திருக்கும் ஜி.பி. ரவிக்குமார் மற்றும் என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் திருமாணிக்கம் படக்குழுவினருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க. ஒரு நல்ல படம் வரும்போது, அதுவும் குறிப்பாக அந்த சிறிய பட்ஜெட் படங்கள், அதிக விளம்பரம் செய்யப்படாத படங்களை தலைவர் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு உண்டான வேல்யூ இன்னும் ஜாஸ்தி ஆகும். நிறைய பேர் அந்த படத்தை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். தலைவர் இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருடங்களாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு முக்கிய காரணமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த புதிய இயக்குனர்கள், புதிய நடிகர்கள் இவங்கெல்லாம் நல்ல படம் கொடுக்கும்போது அவங்கள பாராட்டி ஊக்குவிக்கிறதுல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.